டாஸ்மாக் ஊழல் என்பது 1000 கோடி என்பது முதல் கட்டமாக கணக்கெடுக்கப்பட்ட ஆவணங்களின் மூலம் அறிவிக்கப்பட்ட ஒன்று. இதை டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை பொய் சொல்கிறது, தவறான அறிக்கை கொடுத்திருக்கிறது, அவர்கள் மேல் வழக்கு தொடுப்போம் என்று சொல்லி ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி பேசிக் கொண்டிருக்கிறார். உச்சநீதிமன்றம் ஜாமீன் வாங்கி 2 நாளில் ஒருவர் அமைச்சராக முடியுமா? எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. அவருக்கு கீழே இருக்கக்கூடிய 200 அரசு சார்ந்த அந்த பணியாளர்கள் சாட்சி சொல்லி இருக்கிறார்கள், சாட்சி சொல்ல இருக்கிறார்கள். அவர்களுக்கு மேலாக இப்படி ஒரு குற்றம் சாட்டப்பட்டவர் அமைச்சராக இருக்க முடியுமா என்று உச்சநீதிமன்றம் கேட்கிறது. அவர் அமைச்சராக இருக்க வேண்டுமா இருக்கக்கூடாது என்பதை அவரே முடிவு செய்வதற்கு அதை ரொம்ப பரிதாபத்துக்கு மட்டுமல்ல, ஒரு கேவலமாகத்தான் அவர் சொல்லியிருக்கார். இப்படி கூட நடக்குமான்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. அந்த செந்தில் பாலாஜியினுடைய முன்னாள் துறை முத்துசாமி அவருடைய துறை இந்த டாஸ்மாக்னாலே ஒரு ஊழலின் இருப்பிடம், அது எல்லாருக்குமே தெரியும். அங்க என்ன சரக்கு வாங்குறாங்க, என்ன விற்கிறாங்கிறது யாருக்குமே தெரியாது. எவ்வளவு இன்டர்ன் கொடுக்குறாங்க, எவ்வளவு வாங்குறாங்கிறது ஒரு பக்கம் உண்மையாக வரக்கூடிய கணக்கு, ஒரு பக்கம் தெரியாத கணக்கு. கடைகள் எல்லாம் விற்கிறவங்களுக்கு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாங்கிறது தமிழ்நாடு பூரா பிரபலம். பாட்டில் வாங்கி குடிக்கிறவங்க நம்மகிட்ட சொல்லுவாங்க, ஒரு குவார்டர் வாங்கினா 10 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டு தொலைக்கிறாங்க, என்ன பண்றதுன்னு புலம்புனதை நம்ம எல்லா தொலைக்காட்சியிலையும் பத்திரிகையிலையும் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் அதுக்கு சரியான நிவாரணம் கிடையாது. இன்னும் அது தொடருது. 12 மணிக்கு மேலதான் விற்கணும்னு சொல்றது, விற்கிறதுக்கு நாங்க பிரிண்ட் அவுட் பில்லு கொடுக்குறோங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய பொய்யுங்கிறதுக்கு உங்க பகுதி கூடுவாஞ்சேரியில இப்ப நடந்திருக்க சம்பவம் ஒரு முக்கியமான சம்பவம். இதை நான் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க. அந்த இந்த இந்த இதுல பாத்தீங்கன்னா காலையில 9:44 எடுக்கப்பட்ட வீடியோ. 9:44 கூடுவாஞ்சேரி காந்தி நகர் 3/27 காந்தி நகர். அந்த கடையினுடைய உள்ள உக்காந்து கேஷை வாங்கிட்டு பில் போடாம சரக்கை எடுத்து கொடுக்கறத இன்னைக்கு நீங்க இந்த டிவியை இது தமிழ்நாடு பூரா நீங்க தயவு செய்து கொண்டு போகணும். யாரோ இளைஞர்கள் பாவம் வேலைக்கு போறவங்களோ படிக்க போறவங்களோ தெரியல, எவ்வளவு ஜாலியா உக்காந்து கட்டில உக்காந்து சுகமா இந்த மொய் விருந்து நடத்துற மாதிரி பணத்தை ரொக்கமா வாங்கி எண்ணிட்டு பாட்டில் கொடுக்குறாங்க. 9:44 எடுத்த வீடியோ. இதுதான் தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய லட்சணமா? இதை சட்டப்படி இவங்க கடைபிடிக்கிறாங்களா? இது எவ்வளவு பெரிய அநியாயம், அராஜகம். இதைத்தான் எங்க தலைவர் தட்டி கேட்கிறார். பொதுவா ஜிஎஸ்டி சாலை போன்ற தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி எந்த கடையும் இருக்கக்கூடாது என்று உத்தரவு. அந்த நீதிமன்ற உத்தரவை மீறி தேசிய நெடுஞ்சாலைக்கு பக்கத்துல உட்காந்து இப்படி வித்துட்டு இருக்காங்கன்னா இதை தடுக்கிறது யாரு? இது ஒரு உதாரணம் தான். இந்த கூடுவாஞ்சேரி இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் நடந்துட்டு இருக்கு. இப்படி இந்த பாட்டில் விற்கிற பாட்டிலுக்கு என்ன கணக்கு இருக்கு? இந்த பாட்டிலுக்கு என்ன கணக்கு இருக்கு? இது எங்க இருந்து வந்த சரக்கு, எந்த நிறுவனத்திலிருந்து வந்த சரக்கு, இந்த கடைக்கு எப்படி இந்த சரக்கு வந்தது வந்ததுங்கிறத நீங்க தான் தொலைக்காட்சி மூலம் தமிழக மக்களுக்கு கொண்டு போகணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.